உலகில் உள்ள அணு ஆயுதங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வெடித்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். பூமி அமைதியாக சுழன்று கொண்டிருந்தது. சூரியன் மெதுவாக உதைத்து உலகில் ஒளியை பரவச் செய்தது. பறவைகளின் இனிமையான கீச்சொலிகள் காற்றில் எதிரொலித்தன. ஆனால் இந்த அமைதி விரைவில் சிதைந்தது. வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. இந்த ஒளி ஒரு அணு ஆயுத வெடிப்பின் ஆரம்பம். அடுத்த சில நிமிடங்களிலேயே உலகம் முழுவதும் பல இடங்களில் அணு ஆயுத வெடிப்புகள் ஏற்பட்டன. நகரங்கள் அனைத்தும் நொடியில் அழிந்து போயின. கதிர்வீச்சு காற்றில் பரவி உயிர்களை கொன்றது. பூமி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இந்த புகை சூரிய ஒளியை மறைத்து பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அனைத்தும் அழிந்து போயின. உணவு உற்பத்தி முற்றிலும் நின்று போனது. மனிதர்கள் உயிர் பிழைக்க போராடினார்கள். ஆனால் கதிர்வீச்சின் தாக்கம் பல தலைமுறைகளுக்கும் தொடர்ந்தது. இந்த நிகழ்வு மனிதர்களின் பேராசை மற்றும் அழிவுக்கான சான்றாக அமைந்தது. இவ்வாறு அணு ஆயுதங்கள் எல்லாம் வெடித்த பிறகு பூமியில் என்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அணு ஆயுத வெடிப்பின் அளவு மற்றும் கதிர்வீச்சு பரவும் விதம் ஆகியவை பேரழிவின் தீவிரத்தை தீர்மானிக்கும். பெரிய நகரங்கள் நொடியில் அழிந்து போகும். மேலும் கதிர்வீச்சு பல 100 கிலோமீட்டருக்கு பரவி பல உயிர்களை கொல்லும். வெடிப்பினால் ஏற்பட்ட புகை மற்றும் தூசிகள் வளிமண்டலத்தில் கலந்து சூரிய ஒளியை மறைக்கும். இது பூமியின் வெப்பநிலையை குறைத்து அணு குளிர்காலம் என்ற நிலையை உருவாக்கும். இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டு உணவு பஞ்சம் ஏற்படும். கதிர்வீச்சு மற்றும் காலநிலை மாற்றங்களால் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழிந்து போகும். இது உணவு உற்பத்தியை கடுமையாக பாதிக்கும் என்பதால் மேலும் பல உயிரினங்களும் அழிந்து போகும் அபாயம் உள்ளது. அணு ஆயுத வெடிப்புகளால் ஏற்படும் கதிர்வீச்சு மனிதர்களின் மரபணுக்களை பாதிக்கும். இதனால் பிறக்கும் குழந்தைகள் கூட ஊனமுற்றவர்களாக பிறக்க வாய்ப்புள்ளது. இந்த அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியம் என்ன? இது போன்ற பேரழிவு நிகழாமல் இருக்க அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் அமைதியை நிலைநாட்டுவது அவசியம். உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அணு ஆயுத பரவலை தடுக்கவும் ஏற்கனவே உள்ள ஆயுதங்களை குறைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அமைதி மற்றும் பாதுகாப்பான உலகத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒருவேளை உலக நாடுகள் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தி அமைதியை நிலைநாட்டாவிட்டால் வெப்ப கதிர்வீச்சு வெடிப்பு மையத்தில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனைத்தையும் எரித்துவிடும். அதிர்ச்சி அலைகள் கட்டிடங்களை அழித்து மக்களை பல திசைகளில் தூக்கி எறியும். வெடிப்பினால் ஏற்படும் அணு கதிர்வீச்சினால் உடனடி மரணம் மற்றும் நீண்டகால உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த பாதிப்புகள் அனைத்தும் உடனடியாக ஏற்படும் பாதிப்புகள் மட்டுமே. நீண்ட காலமாகவும் சில பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த வெடிப்பினால் அணு குளிர்காலம் தோன்றி நீண்ட ஆண்டுகளாக நீடிக்கும் மற்றும் உலகளாவிய பஞ்சத்தை உருவாக்கும். கதிர்வீச்சினால் ஏற்படும் நோய்கள் பல ஆண்டுகளாக மக்களை பாதிக்கும். புற்றுநோய், பிறப்பு குறைபாடுகள் மற்றும் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சமூக சீர்குலைவு ஏற்பட்ட அணு ஆயுத போர் சமூகத்தை சீர்குலைத்து வன்முறை மற்றும் அராஜகத்திற்கு வழிவகுக்கும்.